மல்லி நேயர்களுக்கு வணக்கம். நம்ம மல்லி சீரியல்ல இன்னைக்கு என்ன சுவாரஸ்யமா பார்க்க போறோம்னா, நம்ம ரேணுகா உயிரோட வந்திருக்கிறது யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க. ஏன்னா நம்ம ரேணுகா வந்துட்டு சாகவே இல்ல அப்படின்றது தான் உண்மை. ஏன்னா ரேணுகாவோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் வந்துட்டு பொய் சொல்லியிருக்கு. அதில வந்துட்டு யாரோ ஒரு கலப்படத்த ஏற்படுத்தியிருக்காங்க அப்படின்னு தாங்க வரப்போற எபிசோட்ல பார்க்க போறோம். இங்க நடந்துட்டு இருக்கிற எல்லா உண்மையுமே நம்ம விஜய் இருந்துகிட்டு மனோகரனுக்கு டைரக்ட்டா இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மனோகரன் ரேணுகாவ வந்துட்டு யார் வந்துட்டு பாடிய வந்துட்டு சர்ச் பண்ணது, அதே சமயம் போலியான ரிப்போர்ட் வந்துட்டு யாரு குடுக்க சொன்னது அப்படின்னு தாங்க இப்ப டைரக்ட்டா போயிட்டு கேட்க போறாங்க. இதுக்கு பின்னாடி வந்துட்டு இந்த ராஜேஸ்வரியும், இந்த கதிரேசனும் இருக்காங்க அப்படின்ற உண்மை தெரிஞ்சதும் நம்ம விஜய் பயங்கர ஷாக் ஆயிட்டாங்க. ஏன்னா இவங்க 2 பேரும் போட்டு வச்ச சதி திட்டம் தாங்க. ஏன்னா இந்த ரேணுகா வந்துட்டு இதுக்கு மேல நம்மளுக்கு தேவையில்ல அப்படின்னு அடிச்சு மனநிலைய பாதிக்கப்பட வச்சுட்டு இப்படி வந்துட்டு நடுத்தெருவுல விட்டுட்டு போயிட்டாங்க. இந்த எல்லா உண்மையுமே வந்துட்டு இந்த ராஜேஸ்வரிக்கும், அதே சமயம் இந்த கதிரேசனுக்கும் தெரிஞ்சிருக்குங்க. ஆனா தெரிஞ்சும் வந்துட்டு இப்படி ஒரு காரியத்த மறைச்சிருக்காங்க. கண்டிப்பா காலம் பதில் சொல்லுதோ இல்லையோ, நம்ம விஜய் கிட்டேருந்து கண்டிப்பா இவங்க 2 பேரால வந்துட்டு தப்பிக்கவே முடியாது. அது மட்டும் உண்மைங்க. ஒரு கட்டத்தில நம்ம வெண்பா கூட வந்துட்டு, "ரேணுகம்மா வாங்க வீட்டுக்குள்ள போலாம்" அப்படின்னு அவ்வளோ அன்போட வந்துட்டு கூப்பிடுறாங்க. ஆனா நம்ம ரேணுகா வந்துட்டு மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு நிலைமையில தாங்க இருக்காங்க. அதே சமயம் நம்ம ரேணுகா வந்துட்டு கூப்பிட்டு போக நம்ம விஜய் வந்துட்டு அங்கருந்து ரொம்பவே கஷ்டப்படுறாங்க. ஆனா அந்த ரவுடி கும்பல் கிட்டேருந்து கண்டிப்பா அவ்வளோ சீக்கிரம் வந்துட்டு நம்ம ரேணுகாவ கூப்பிட்டுட்டு போக முடியாதுங்க. ஏன்னா நம்ம ரேணுகா மாரி பல பெண்களோட வாழ்க்கை வந்துட்டு அங்க மோசமாயிட்டு இருக்கு. அதில வந்துட்டு கண்டிப்பா நம்ம ரேணுகாவ மட்டும் காப்பாத்திட்டு அவங்கள விட்டுட்டு போனா கண்டிப்பா நம்ம விஜயோட குற்ற உணர்ச்சி மனசாட்சி ஒத்துக்கவே ஒத்துக்காதுங்க. இதுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு விடிவு காலம் பிறக்கணும்னா இதுக்கு வந்துட்டு கூட நிற்கிறது யாரு, இவ்வளோ வந்துட்டு தப்பு பண்ணிட்டு இருக்கிறது யாரு, அப்படிதாங்க வரப்போகிற எபிசோடில் நம்ம விஜய், நம்ம மல்லி எல்லாருக்கும் தெரியப்படுத்த போகிறாங்க. கண்டிப்பாக வந்துட்டு இந்த விஜய் இருந்துக்கிட்டு அடுத்தபடியாக இந்த மனோகரனுக்கு இன்ஃபார்ம் பண்ண மாதிரி ஒரு கட்டத்தில் நம்ம அரவிந்த் சாருக்கு இன்ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அரவிந்த், உங்களால் முடிஞ்சதை வந்துட்டு எப்படியாச்சும் ஹெல்ப் பண்ணுங்க. ஏன்னா ரேணுகா வந்துட்டு உயிரோட தான் இருக்காங்க. அதே சமயம் ரேணுகா வந்துட்டு இப்படி ஒரு நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள நான் வந்துட்டு உண்டுலன்னு ஆக்கப் போறேன். ஏன்னா ரேணுகா வந்துட்டு ரொம்பவே பாவம் அப்படின்னு. ஆனா நம்ம மல்லியோட மனசாட்சி தாங்க ரொம்பவே பெரிய ஒரு லெவல்லயும் இருக்கு. ஏன்னா ரேணுகா வந்துட்டு விஜய் இருந்துக்கிட்டு பொண்டாட்டிய நம்ம ரேணுகாவ ஏத்துக்கிட்டாங்க. அதுக்கு எதுக்கு நம்ம மல்லி கூட வாழணும்னு எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மல்லி நேயர்களுக்கு. நீங்க மறக்காம உங்க கருத்துக்கள கமெண்ட் பண்ணுங்க.